Hi students, how are you all? Today we are going to discuss about the catalysis. அதாவது கேட்டலிஸ்ட் அப்படிங்கிற ஒரு வேர்டு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கேட்டலிஸ்ட்னா என்ன? அதாவது it is used to boost up the reaction. Catalyst, it is used to boost up the reaction. ஸோ இப்போ நார்மலாக சொல்ல போனோம் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு பைக்கில் நம்ம வந்து ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா என்னெல்லாம் வேணும்? கண்டிப்பாக நல்லா ஓடக்கூடிய ஒரு பைக்கு வேணும், அதில் வந்து பெட்ரோல் வேணும், தென் அந்த பைக் ஓட்டக்கூடிய ஒரு ஆள் வேணும், அப்படி தானே? ஸோ நம்ம வந்து ஹெல்மெட் போட்டோம் எதுக்காக? வந்து சேஃப் ஜேர்னி, அப்படி தானே? ஸோ இந்த ஹெல்மெட் இல்லாமலும் நம்மளால் என்ன செய்ய முடியும்? ஒரு இடத்துக்கு வந்து போக முடியும். இப்போ வந்து ஹெல்மெட் இல்லாமல் நம்ம போனோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50 கிலோமீட்டர் வேகத்தில் போனோம் அப்படின்னா ஹெல்மெட் போட்டோம்னா என்ன ஆகும்? ஒரு 60 கிலோமீட்டர் வேகத்தில் கூட என்ன செய்யலாம், போகலாம். நமக்கு வந்து என்னது ஒரு சேஃப், அப்படிதானே? அதாவது இந்த ஹெல்மெட் இல்லாமலும் நம்ம என்ன செய்யலாம், அந்த அந்த ப்ராசஸுக்கு வந்து ஹெல்மெட் தேவையும் இல்லை தான். பட் இருந்தாலும் அந்த என்னது அந்த ஜேர்னியை வந்து என்ன செய்யுது, கொஞ்சம் கூட ஃபாஸ்டா சீக்கிரமா முடிக்கிறதுக்கு அந்த ஹெல்மெட் நமக்கு வந்து யூஸ் ஆகுது, அப்படிதான். அதே மாதிரி தான் இந்த கேட்டலிஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகாது, பட் அந்த ரியாக்ஷனுடைய ரேட் என்ன செய்யும், இன்க்ரீஸ் பண்ணும். சரியா? ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் இன் 1836ல பெசிலியஸ் தான் ஐடென்டிஃபை பண்ணாங்க. சரியா? ஸோ சர்டன் சப்ஸ்டன்ஸ் லூசன் த பாண்ட் இன் த ரியாக்டிங் molecules and increase the rate of the reaction. அந்த ரியாக்ஷனுடைய ரேட் என்ன பண்ணுது, இன்க்ரீஸ் பண்ணுது அப்படிங்கிறத பெசிலியஸ் வந்து ஃபைண்ட் பண்ணாங்க. and also he was found these substance didn't undergo any change chemically. அதாவது நம்ம எப்படி தொடக்கத்துல எப்படி அதை வந்து அப்ளை பண்ணோமோ நமக்கு வந்து ஃபைனலியும் அதே மாதிரி தான் கிடைக்கும். ஓகேவா? அந்த நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கேட்டலிஸ்ட் ஒன்று ஆட் பண்ணோம்னா அது ரியாக்ஷன் எதுவுமே இன்வால்வ் ஆகாம கரெக்டாக நம்ம எப்படி அப்ளை பண்ணோமோ அதே மாதிரி நமக்கு என்ன செய்யும், ரிட்டர்ன் வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதனால தான் அதுக்கு வந்து என்ன நேம் கொடுத்தாங்க அப்படின்னா கேட்டலிஸ்ட் அப்படின்னு கொடுத்தாங்க. சரி, இந்த கிரீக்ல கேட்டா அப்படின்னா ஓலி அப்படிங்கிற மீனிங். சரியா? அதாவது ஃபுல்லுமா. அப்புறம் லின் அப்படின்னா லூசன், அதாவது அதை கொஞ்சம் அதை தளர்த்ததுக்காக வேண்டி அந்த மீனிங்ல தான், அந்த கிரீக் வேர்ட்ல தான் நமக்கு வந்து கேட்டலிஸ்ட் அப்படிங்கிற நேம் வந்து கொடுத்தாங்க. சரியா? ஸோ லேட்டர் வந்து பார்த்தோம்னா இது வந்து இந்த கேட்டலிஸ்ட் வந்து வெறும் ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணதுக்கு மட்டும் இல்லை, ரேட்டை வந்து டிக்ரீஸ் பண்றதுக்கும் இந்த கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து ஃபைண்ட் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ எ கேட்டலிஸ்ட் இஸ் டிஃபைன்ட் அஸ் அ substance which alters the rate of a chemical reaction without itself undergoing chemical change. அதாவது எந்த விதமான ஒரு கெமிக்கல் சேஞ்சுக்கும் இன்வால்வ் ஆகாம ஒரு ரியாக்ஷனுடைய ரேட்டை மட்டும் சேஞ்ச் பண்ணது. அது இன்க்ரீஸும் பண்ணலாம், நமக்கு என்ன பண்ணலாம், டிக்ரீஸும் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான இந்த ப்ராசஸ் என்ன சொல்றோம் அப்படின்னா கேட்டலிசிஸ் அப்படின்னு சொல்றோம். Okay, so here two types of catalysts are there. One is positive, another one is negative. Okay, positive catalyst and the negative catalyst. Positive catalyst means the phenomenon, the rate of the reaction is increased by the presence of catalyst, means that is positive catalyst. Then the rate of the reaction is decreased by the presence of catalyst, that means it's a negative catalyst. Okay, so here two types of catalysts are there. One is homogeneous catalyst, another one is heterogeneous catalyst. Homogeneous, homo means what? Homo means same. சரிதான், நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சதுதான். அதாவது இந்த homogeneous catalysisல involve ஆகக்கூடிய reactants, product and also the catalyst all are in the same phase. Example SO3 formation. So இதுல வந்து பார்த்தோம்னா first SO2 in gaseous condition, oxygen in gaseous condition. இது வந்து formation, it gives the SO3 and also gaseous condition.
ஓகேவா? அதாவது SO2 and O2 இது வந்து ரியாக்டன், சரியா? தென் இது வந்து SO3 வந்து ஃபார்ம் ஆகுது. இதுவும் நமக்கு என்னதான் gaseous. ஓகேவா? ஸோ ரியாக்டன் அண்ட் ப்ராடக்ட் ஆல் ஆர் இன் த சேம் ஃபேஸ். அண்ட் ஆல்சோ இங்க வந்து என்ன கேட்டலிஸ்ட் அப்ளை பண்றோம் அப்படின்னா நைட்ரிக் ஆக்சைடு NO. ஓகே, திஸ் NO ஆல்சோ இன் அ gaseous condition. ஸோ புக்கில் வந்து இங்கேயும் NO கொடுத்துருப்பாங்க, இங்கேயும் NO கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம எப்படி போட்டாலும் no problem. Okay, so in this reaction both the catalyst and the reactant and also product all are in the same phase. Okay, so this is the homogeneous catalysis. Next one. So next one, decomposition of acetaldehyde. So acetaldehyde decompose in the presence of iodine. Okay, so it gives the methane and the CO. Okay, so here this acetaldehyde and iodine and the product CH4 and CO all are in the gaseous condition, same phase. Okay, this is another example of homogeneous catalyst. Next one is hydrolysis of cane sugar. Okay, so here first of all cane sugar molecular formula C12H22O11 and hydrolysis means addition of water in the presence of H2SO4. Okay, gives we get glucose and the fructose. Okay, so here sucrose in the aqueous form. Okay, then H2O in a liquid form, then sulfuric acid also in liquid form, then here this glucose and fructose also in the aqueous form. Okay, therefore now all are into the liquid form. Okay, this is the another one type of homogeneous catalyst. So here this reactant and the catalyst and also the product all are into the same phase. Next one is hydrolysis of ester with acid or alkali in a catalyst. Okay, so here ethyl acetate and hydrolysis in the presence of H2SO4 we get acetic acid and the ethyl alcohol. Okay, so here this ethyl acetate in a liquid form, the H2 also in a liquid form, H2SO4 liquid form, acetic acid also liquid form. Then next one is ethanol. Okay, this also in the liquid form. So these are the examples of homogeneous catalyst. Okay, then next one is heterogeneous catalyst. So in this reaction the catalyst is present in the different phase. This is generally referred as contact catalyst and the catalyst present in the form of finely divided metal or as gas. அதாவது இங்கே வந்து பார்த்தோன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த கேட்டலிஸ்ட் வந்து மெட்டல் ஸ்டேஜில் இருக்கலாம், இல்லைன்னா கம்பி வலை இந்த மாதிரி கூட என்ன செய்யலாம் இருக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், already we discussed this reaction SO2 plus O2 gives SO3. Okay, so there in the catalyst used in the NO, nitric oxide, isn't it? So here we have to use the platinum or vanadium pentoxide. Okay, so this is the lead chamber process. Okay, so here sulfuric acid. Sulfuric acid means unhydrated sulfuric acid. This unhydrated sulfuric acid is formed in the presence of reaction with SO2 and O2 in the presence of vanadium pentoxide or platinum as a catalyst. Okay, next one. அது மட்டும் இல்லை, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்டன்ட் கேஸ் கண்டிஷன் இருக்கு. தென் கேட்டலிஸ்ட் வந்து பார்த்தோன்னா இந்த சாலிட் கண்டிஷனில் இருக்கு, பிளாட்டினம் ஆர் வெனடியம் பென்டாக்சைடு. ஓகே, தென் இந்த SO3 gaseous condition. Next one is the Haber process. So here nitrogen react with the hydrogen in the presence of Fe. Okay, we get ammonia. So here nitrogen in gaseous condition, hydrogen in gaseous condition, ammonia also in a gaseous condition, but in the Fe is a solid condition, solid phase. Okay, next one.
Next one, oxidation of ammonia in the presence of platinum gas. Okay. என்ன ஆகுது இங்க அம்மோனியா வந்து ஆக்சைஸ் ஆகுது in the presence of platinum gasல. So இங்க reactant side வந்து பார்த்தோம்னா NH3 and the oxygen. Okay. Then இங்க என்ன கிடைக்குது நமக்கு the product வந்து என்ன கிடைக்குது NO and H2O. இது H2O வேப்பர் கண்டிஷன், அதாவது வந்து கேஸஸ் போட்டிருக்கும் சரியா, அதாவது எவாபரேட் ஆகி அந்த கண்டிஷனில் கூடிய அந்த கேஸ். ஓகே, தென் நைட்ரிக் ஆக்சைடு, இது எல்லாமே கேஸ். தென் இதில் இன்வால்வ் ஆகக்கூடிய இந்த கேட்டலிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னது சாலிட் கண்டிஷனில் இருக்கு. ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன் ரிடக்ஷன் ரியாக்ஷன். ஓகே, ஸோ ஈத்தீன் hydrogenation நடக்குது இங்க, addition of hydrogen. சரி, in the presence of another nickel catalyst we get the ethane. Okay, so here ethene gaseous condition, hydrogen gaseous condition, nickel is a solid condition, then this ethane also in a gaseous condition. Okay, next one, decomposition of hydrogen peroxide in the presence of platinum platinum catalyst. Okay, so here hydrogen peroxide in a liquid state, and platinum is a solid state, then the hydrogen, water in the liquid stage, oxygen in a gaseous. So here liquid, gas and the solid phase are there. Okay, this one is another example of heterogeneous catalyst. Okay, next one, benzene react with the anhydrous acetyl chloride in the presence of anhydrous aluminum chloride. Okay, so here we get acetophenone. Okay, hydrogen chloride வந்து remove ஆகி நமக்கு வந்து acetophenone வந்து form ஆகுது. So in the benzene in a liquid condition, then acetyl chloride in a liquid condition, anhydrous acetyl chloride வந்து பார்த்தீங்கன்னா solid condition. Okay, then this acetophenone also liquid condition, HCl also in a liquid condition. Okay students, this is the example of heterogeneous catalysis. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.